அன்பும், கண்மணியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுகிட்டு சீக்கிரமாவே ஒண்ணு சேரணும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ, இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இங்க அன்பு கிட்ட அபர்ணா ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லி சொல்றாங்க. உடனே அன்பு என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அபர்ணா இருந்துட்டு ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன்லயே உங்கள பார்த்ததும் எனக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு. அது மட்டும் இல்ல, நீங்க யோசிக்கிறதும், நான் யோசிக்கிறதும் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இன்னைக்கு நடந்தத பார்த்தீங்களா? அந்த விளக்கு அணையக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்களும் நானும் தான் அந்த விளக்கு அணையாம பார்த்துக்கிட்டோம். இதிலிருந்து தெரியலையா? உங்களோட மனசுலயும் என் மனசுலயும் ஒரே எண்ண ஓட்டம் தான் ஓடுது. அப்படிங்கிறது. அதே மாரி தான். உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்னு நெனைக்கிறேன் அப்படின்னு அபர்ணா சொல்றாங்க. அன்பு இருந்துகிட்டு, "நீ ஏதோ தப்பா நெனச்சுட்டு பேசிக்கிட்டு இருக்க. என் மனசுலலாம் அந்த மாதிரி எண்ணம்லாம் கிடையாது" அப்படின்ட்டு இங்க அன்பு சொன்னதும், உடனே அபர்ணா ஒரு ரோஸ் எடுத்துக்கிட்டு, "ஐ லவ் யூ அன்பு. என்னுடைய லவ்வ ஏத்துக்கோங்க" அப்படி சொல்லிட்டு அபர்ணா அன்பு கிட்ட சொல்றாங்க. அந்த நேரத்துல கண்மணி அந்த இடத்துக்கு வந்து பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. இந்த மாதிரிலாம் அபர்ணா அன்பு கிட்ட பேசுறாளே அப்படின்ட்டு, அன்பு இருந்துகிட்டு அந்த ரோஸ தூக்கி எறிஞ்சுட்டு, "இங்க பாரு, இந்த மாதிரி எண்ணம்லாம் எனக்கு இல்ல. நீ இந்த மாதிரி நெனப்போட என்கிட்ட பேசுற வேலைலாம் வேண்டாம். எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு" அப்படின்னு அன்பு சொல்றாங்க. உடனே அபர்ணா வந்துட்டு, "என்ன அன்பு என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டு இப்படிலாம் பொய் சொல்றீங்களா என்கிட்ட?" அப்படின்னு அபர்ணா கேட்டதும், "எனக்கு நிஜமாவே கல்யாணம் ஆயிடுச்சு. என் ஒய்ஃப் இங்க தான் இருக்கிறா" அப்படின்னு அன்பு சொன்னதும், அபர்ணா வந்துட்டு, "என்ன சொல்றீங்க? உங்க ஒய்ஃப் இங்க இருக்கிறாங்களா?" அப்படின்னு அபர்ணா கேட்கறாங்க. "ஆமா" அப்படின்னு சொல்லிட்டு அன்பு கண்மணி கிட்ட போயிட்டு கண்மணிய பிடிச்சு, "இவ தான் என் ஒய்ஃப்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அத கேட்டு அபர்ணா ஷாக் ஆகுறாங்க. "கண்மணி உங்களோட ஒய்ஃபா?" அப்படின்ட்டு ஷாக் ஆயி நின்னுட்டுருக்காங்க. "ஆமா, கண்மணி தான் என்னுடைய ஒய்ஃப். நாங்க 2 பேரும் ஒரு சில மனஸ்தாபத்தினால பிரிஞ்சிருக்கோம். அதுக்காக உன்னுடைய லவ்வ நான் ஏத்துக்குவேன்னு நெனச்சுக்கிட்டு இருக்காத" அப்படின்னு அன்பு கோவமா பேசுறாங்க. இங்க அந்த நேரத்துல ஜீவா வராங்க. ஜீவா வந்துட்டு, "கண்மணி, அன்பு தான் உன்னுடைய ஹஸ்பண்ட்ன்னு சொல்லிட்டு, ஏன் கண்மணி என்கிட்ட சொல்லாம மறைச்சிட்ட?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இல்ல ஜீவா, அது என்னமோ எனக்கு சொல்லணும்னு தோணல. அதனால சொல்லல" அப்படின்னு இங்க ஜீவா கிட்ட கண்மணி சொன்னதும், "நீங்கனாலும் என்கிட்ட சொல்லியிருக்கலாமே அன்பு, ஏன் சொல்லல?" அப்படின்னு கேட்குறாங்க. "கண்மணி தான் வெளியில காட்டிக்க கூடாது அப்படின்னு என்கிட்ட சொன்னதுனால தான் சொல்லல ஜீவா. வேற ஒண்ணும் இல்ல. என்னோட ரெஸ்டாரண்ட்ட மறுபடியும் நல்ல நிலைமைக்கு கொண்டு வரதுக்காக அந்த கடவுள் தான் உங்க 2 பேத்தையும் எனக்காக அனுப்பி வச்சிருக்காரு. நீங்க 2 பேரும் சீக்கிரமாவே ஒண்ணு சேரணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு சேர்ந்தா எனக்கு ரொம்ப நல்லாருக்கும்" அப்படின்னு ஜீவா சொல்றாங்க. அன்பும் கண்மணியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லாருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.